இந்த வீடியோவில் நம்ம லைனக்ஸ் பேஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து என்னென்ன மெத்தடில் வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் ஆக்சஸ். கன்சோல் ஆக்சஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு லினக்ஸை வந்து ஒரு ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ், அதாவது விர்ச்சுவல் மிஷினாவோ இல்லை டேரெக்டாக பிசிக்கல் மிஷின்லையோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லாகின் பண்ணி அந்த மிஷினில் இருந்து ஆக்சஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் ஆக்சஸ். ரிமோட் ஆக்சஸ் அப்படின்னா உங்களோட லினக்ஸ் மிஷின் வந்து ஒரு விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரிமோட் மிஷினை நெட்வொர்க், அதாவது அதோட ஐபியை பேஸ் பண்ணி எஸ்ஹெச்ங்கிற ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிமோட்டில் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ்ல இருந்து ஒரு விண்டோஸ் மிஷினை ரிமோட்டில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டீம் விவர் இல்லை எனி டெஸ்க், அதே மாதிரி வந்து எம்எஸ்டிஆர் விண்டோஸ்லேயே வந்து ரிமோட் ஆக்சஸ் டூல் இருக்கும். ஸோ அதை வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸில் எஸ்ஹெச் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்மளால இன்னொரு லினக்ஸ் மிஷினை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்லேயே கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கு. இதில் வந்து நான் வந்து ராக்கி லினக்ஸ் வந்து பவர் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த மிஷின் வந்து ஷோ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ராக்கி லினக்ஸோட கன்சோல் ஆக்சஸ் வந்து வந்துடும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். டேரெக்டாக அந்த மிஷினோட கன்சோல் ஆக்சஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஹெச் ஆக்சஸ், அதாவது ரிமோட் ஆக்சஸ். ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த மிஷினை ரிமோட்டில் எடுக்கணுமோ அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் நெட்வொர்க் கனெக்ஷனில் இருக்கணும். அண்ட் வந்து அதில் வந்து எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நான் என்னோட இந்த ராக்கி லினக்ஸ் தான் வந்து எஸ்எஸ்ஹெச்ல எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபி ஸ்பேஸ் ஏ அப்படின்னு அந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு இந்த மிஷினோட நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து ஐபி அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் சர்வீஸ் வந்து ரன்னிங்ல இருக்கும். எஸ்எஸ்ஹெச்சும் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த ராக்கி லினக்ஸ் வந்து என்னோட விண்டோஸ் மிஷின் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து ஒரு டூல் இருக்கு, புட்டி அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ நீங்க கூகுளில் வந்து புட்டி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இந்த ஆப்ஷன் வந்து இந்த வெப்பேஜ் வந்து வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இன்னொரு மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேட்டஸ்ட்டாக வர விண்டோஸ் 10 அண்ட் 11லேயே வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் இதையும் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கன்வீனியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா புட்டி டூல் தான். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரிமோட் மிஷினோட ஐபியை வந்து இதில் என்டர் பண்ணணும். ரிமோட் மிஷின் மீன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராக்கி லினக்ஸ். நம்மளோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 192.168.1.103. நம்ம ஐபியை போட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிமோட் மிஷினோட செக்யூரிட்டிக்கு வந்து ஆட் பண்ணலாமான்னு கேட்கும். அக்செப்ட்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ரூட் அக்கௌண்ட்டாக லாகின் பண்ணலாம், இல்லைனா உங்களோட நார்மல் யூசர் அக்கௌண்ட்டாக கூட லாகின் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ரிமோட்டில் வந்து இப்போ ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம், அதாவது இந்த டைரக்டா கன்சோல் ஆக்சஸ் பண்ணி நீங்க என்ன கமாண்ட் என்டர் பண்றீங்களோ அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த புட்டி டூல்ல ரிமோட்ல ஆக்சஸ் பண்ணி உங்களால அந்த கிளையண்ட் வந்து இது பண்ணிக்க முடியும், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் சேமா தான் இருக்கு, நம்ம ரிமோட்ல ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணி உங்களோட ஒர்க் எல்லாம் ஓவர் அப்படின்னா டைரக்டா வந்து இந்த டெர்மினல் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தாதான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அந்த கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகும். இல்லைன்னா பேக்ரவுண்டில் அந்த கனெக்ஷன் ரன் ஆகிட்டே இருக்கும், தேவையில்லாமல் ப்ராசஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கும்.